ஓட்டு டிவிக்கு உங்க தலையெழுத்து மாறணுமா? ஓட்டு போட டிவிக்கு அண்ணன் தளபதி வந்தா உங்க தலையெழுத்து மாறிடும். இது எங்க அண்ணனோட ஆட்சி. நாமக்கல் மாவட்டத்துல எங்க அண்ணனோட ஆட்சி நடந்துட்டு இருக்கு. என்ற தளபதி விஜய் வரப்ப நாங்க எல்லாரும் வந்திருக்கோம். நாமக்கல் மாவட்டம் 23வது வார்டுல இருந்து வந்திருக்கோம். என் பேர் பிரதீப், மத்த எல்லாருமே வந்திருக்காங்க ஊர்காரங்க. இங்க வந்து தளபதி விஜய் வந்து ஆட்சி அமைப்பார். மகளிர் வந்து பாதுகாப்பா இருக்கணும்னா விஜய்க்கு மட்டும் தான் வரணும். விஜய்க்கு மட்டும் தான் ஓட்டு போடணும். டிவிக்கு எவ்வளவு பிரச்சனை வந்தாலும் சரி, எவ்வளவு நெருக்கடி வந்தாலும் சரி, விஜய்க்கு ஓட்டு போடுங்க. டிவிக்கு ஓட்டு போடுங்க. டிவிக்கு ஓட்டு போடுங்க. எங்கள் அண்ணன் விஜய் டிவிக்கு ஓட்டு. இந்த பிரச்சனை எவ்வளவு பிரச்சனை வந்தாலும் சரி, எங்க வந்தாலும் அண்ணனோட ஆட்சி தான். நம்ம தான் உங்களோட இளைய தளபதி விஜய். நான் 26 வருஷமா தளபதி லவ்வே பண்ணிட்டு இருக்கேன். ஸோ தளபதி மாதிரி ஒரு பர்சன்லாம் பார்க்க முடியாது. அவரை விமர்சனம் பண்ணுறவங்களுக்கு நான் என்ன சொல்லணும்னா, ஆமாம் 26 வருஷமா லவ் பண்ணிட்டு இருக்கேன் அவரை. அதனால் அதில் எழுதியிருக்கேன், நிறைய எழுதியிருக்கேன். இல்லை அதெல்லாம் இல்லை, வேண்டாம், அதெல்லாம் வேண்டாம். நான் அவர் லவ் பண்ணியிருக்கேன். இதை நான் அவங்க அப்பா கிட்டே சொல்லியிருக்கேன். எஸ்ஏ சந்திர சார் கிட்டே சொல்லியிருக்கேன். அவர் ஒரு தடவை மீட் பண்ணப்போ நான் உங்கள் பையனை லவ் பண்ணிட்டுருக்கேன்னு சொல்லியிருக்கேன். ஆமாம் கண்டிப்பாக. இதில் என்ன இருக்குது, அவர் மேலே ஏன் ஆசைப்படக்கூடாதா? எனக்கு விஜய் ரொம்ப பிடிக்கும். தளபதி லவ் பண்ணிகிட்ருக்கேன், இப்போ வரைக்கும் லவ் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ அவருக்கான மாற்றம் வந்து இதுதான் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. அவர் நல்லபடியாக அரசியலில் வருவார், அதுக்கான வாழ்த்துக்கள். சீமான் வந்து 2 இடத்துல சொல்லியிருக்காரு. 2 இடத்துல அவர் பாயிண்ட்டுன்னு, அவனால் எங்கேயுமே வர முடியாது. சீமான் மாதிரி ஒரு எந்த ஒரு தகுதி இல்லாதவங்களாம் அவன் தளபதி பற்றி பேசுகிறதுக்கு அவனுக்கு எந்த தகுதியும் இல்லை. அதே மாதிரி சனிக்கிழமை மட்டும் தான் வெளியே வரான்னு சொல்லி இன்னொருத்தர் சொல்லியிருக்காரு. அவர் சனிக்கிழமை மட்டும் இல்லை, அவர் எந்த கிழமை வந்தாலும் அவனை பார்க்கறதுக்கு யாரும் வரப்போகிறதில்ல. அவன் 200 ரூபாய் பின்னாடி இப்போ பணம் கொடுக்குறாங்க பார்த்தீங்களா, அவங்கள மாதிரி ஆளுங்க தான் அவன் பின்னாடி போவாங்க. ஆனால் என் தளபதி முன்னாடி காலையிலேருந்து இப்படி சாப்பிடாம கொள்ளாமல் இந்த வெயிலையும் பொருட்படுத்தாமல் என்ன மாதிரி இருக்க நிறைய பேர் வந்து நின்றுட்டுருக்காங்க. இதெல்லாம் தளபதின்னு ஒரு மாற்றத்துக்காக தான் நாங்கள் வந்திருக்கோம். ஸோ 26 வருஷமாக நான் என்ன மாதிரி ஒருத்தி நான் லவ் பண்ணிகிட்டே இருக்கேன்னா, நான் ஒருத்தையே 1 லட்சம் பேருக்கு சமம் நான் சொல்லுவேன். ஸோ தளபதி பற்றி பேசுகிற யாருமே அவருடைய கால் தூசி கூட சமம் இல்லைன்னு தான் நான் சொல்லுவேன். அது சீமானா இருந்தாலும் சரி, எந்த கட்சியை சேர்ந்தவர்களாலும் சரி, திமுக இருந்தாலும் அதிமுக, எந்த கட்சியை சேர்ந்தவர்களாக இருந்தாலும் சரி, அண்ணாமலை உட்பட என் தளபதி விமர்சனம் செஞ்சுருக்காங்க. அவங்களை எல்லாத்துக்கும் சேர்த்தா நான் சொல்கிறேன், என் தளபதி விமர்சிக்க அவர்கள் யாருக்கும் அவருடைய கால் தூசி கூட அவர்கள் யாரும் சமம் இல்லை. நிறைய மாற்றங்களை ஏற்படுத்துவார். என்ன மாற்றம் ஏற்படுத்தக்கூடாது நீங்கள் நினைக்கிறீங்க? நிறைய இந்த பாலியல் வழக்குகள்லாம் இருக்குது பார்த்தீங்களா, இந்த மாதிரி விஷயங்கள், பெண்களுக்கான பாதுகாப்பு ப்ளஸ் எங்களை மாதிரி இருக்கவங்களுக்கு அவர் வந்தாலே போதுமே. இது வரைக்கும் எவ்வளோ பேர்த்த நாங்கள் பார்த்துட்டோம். இப்போ வந்து இவரை மாதிரி ஒரு பர்சன் வர்றதுக்குலாம் நாங்கள் இதுக்கு அரசியலுக்கு வருவாருன்னு எனக்கு தெரியாது. பட் இவர் வந்துட்டாருன்னா இவர் மூலமாக ஒரு தலைமை வரும்போது அந்த தலைமை மிக்க நல்லதாக இருக்கும். அந்த தலைமைக்காக தான் இத்தனை பேர் இங்கே காலையிலேருந்து வெயிட் பண்ணிகிட்டு இருக்கோம் 5 மணிலேருந்து. ஸோ அவரை மாதிரி ஒருத்தர் வரணும்னு தான் எல்லாருக்கும் இங்கே ஆசை. அவர் வந்துட்டார், இனி வந்தால் அவரை கரம் பிடிச்சி தாங்க வேண்டியது எங்களோட கடமை, என்னோட கடமை, எங்களோட கடமை. செந்தூர பாண்டியில் ஏங்க அவர் அழகாக இருக்காருங்க. நிறைய பேர் விமர்சனம் பண்ணலாம், ஆனால் அவர் அழகு தான் என்னை காதலிக்க வச்சு நான் காதலிச்சிட்டு இருக்கேன். என் காதல் என்னைக்கு இருந்தாலும் என்னை அவர்கிட்ட கொண்டு போய் சேர்க்கும். அது வரைக்கும் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். காதலிக்கிறேன், ஆனால் நான் கல்யாணம் பண்ணிட்டேன். ஆனால் அவரை பார்க்கணும்ல, அந்த காதல் தெய்வீகமானதில்லை. அவர் போய் நான் பார்ப்பேன் என்னைக்காச்சும் ஒரு நாள். அவங்க அப்பாவை பார்த்துட்டு அவங்க அப்பாட்ட நான் உங்கள் பையன் லவ் பண்ணுறேன்னு சொல்லிட்டேன். பட் தளபதி நான் என்னைக்கு ஒரு நாள் பார்ப்பேன். அது நான் சொல்ல முடியாது. இல்லை அது நான் சொல்ல முடியாதுங்க. அது சொன்னால் தப்பாயிரும். வேண்டாம். இல்லை, அவர் நல்லா இருக்கணும், தளபதி நல்லா இருக்கணும். ஆனால் இன்னும் நான் என்றைக்கும் என்னால் அவர் அண்ணனாவோ தம்பியாவோ ஏற்றுக்கவே முடியாது. எனக்கு அவர் லவர் தான். இன்றைக்கும் என்னோடய ஃபேஸ்புக்கில் ஆட்டிடியூடாக எல்லாரையும் எதிர்த்து ஒரு அட்வொகேட்டாக அவருக்கு நான் எல்லா இதுவும் பண்ணிகிட்டு இருக்கேன். கண்டிப்பாக பண்ணுவேன், உயிரை கூட கொடுப்பேன் தளபதிக்காக. செந்தில் பாலத்தில் வேஸ்ட்டு 10 ரூபா பாட்டில் விற்கிறாரு. அவர்லாம் 1 லட்சம் இன்னைக்கு போனார்னா தமிழ்நாடு அதிரும். எல்லாம் எதிர்பார்த்துட்டு இருக்கிறாங்க. ஆனா டிவிஏ 10 வருஷம் 5 வருஷம் இது கோட்டுக்கும் கோழி பின்னாடி சேர்ற கூட்டம் கிடையாது.